சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு மருத்துவ மாணவர்கள் சங்கம் ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டிருக்கிற இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை முன்னின்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தோழர் மருத்துவர் ரவீந்திரநாத் அவர்களை, மருத்துவர் சாந்தி அவர்களை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர், கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களை, இதனை தலைமை வகித்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற மருத்துவர் மு. சரண் அவர்களை, முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மருத்துவர் அரவிந்த் அவர்களை, நம் அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற மருத்துவர் எம்ஜி சுதேஷ் அவர்களை மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு மருத்துவ மாணவர் சங்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்களே, சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கத்தின் முன்னணி நிர்வாகிகளே, நன்றியுரை ஆற்றவிருக்கிற மருத்துவர் சே. வசந்த் பிலிப் அபிஷேக் அவர்களே, திரளாக கூடியிருக்கிற மருத்துவ மாணவர்களே, என்னுடன் வருகை தந்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் ஜி.ஆர். ரவீந்திரநாத் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கம் அழைக்கும் போதெல்லாம் மறுதளிக்காமல் எவ்வளவு பணிச்சுமைகள் இருந்தாலும் ஒதுக்கி வைத்துவிட்டு அவரோடு நான் களத்தில் நிற்பதை என்னுடைய கடமையாக கருதுகிறேன். அப்படித்தான் இன்றைக்கு ஏராளமான வேலைகள் இருந்தாலும் கூட, மாவட்டங்களுக்கு புதிய நிர்வாகிகளை நியமிக்கிற பெரிய பணிச்சுமை இருந்தாலும் கூட இந்த ஆர்ப்பாட்டம் மிகவும் முக்கியம். தோழர் ரவீந்திரநாத் அவர்களும் தோழர் சாந்தி அவர்களும் வெளிநாட்டில் பயிலும் மருத்துவ மாணவர்களுக்கான ஒரு ஜனநாயக அறப்போராட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிற நிலையில் தவிர்க்காமல் அதை பங்கேற்க வேண்டும் என்று நான் ஓடோடி வந்து உங்கள் முன்னால் நிற்கிறேன். அதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோடு களத்தில் நிற்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன். வெளிநாட்டு மருத்துவ பட்டதாரிகளுக்கு இவ்வளவு சிக்கல்கள் இருக்கின்றன என்பதை நுட்பமாக கவனித்து அந்த மாணவர்களுக்கு உற்ற துணையாக சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கம் தொடர்ந்து போராடி வருகிறது என்பதை நான் அறிவேன். குறிப்பாக உக்ரைன் போர் நடந்த காலத்தில் அங்கு மருத்துவம் பயிலும் மாணவர்களுக்கு நெருக்கடி ஏற்பட்ட சூழலில் அவர்களை பத்திரமாக பாதுகாப்பாக தமிழ்நாட்டுக்கு மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதில் இந்த சங்கம் எடுத்துக்கொண்ட முயற்சி பாராட்டுதலுக்குரியது. ஏராளமான மருத்துவ மாணவர்கள் பாதுகாப்பாக தமிழ்நாடு திரும்பியதற்கு தோழர் ரவீந்திரநாத் அவர்களும் தோழர் சாந்தி அவர்களும் எடுத்துக்கொண்ட முயற்சி அளப்பரியது. இன்றைக்கு இந்த அறப்போராட்டம் உங்களுக்கு எவ்வளவு இடர்கள் இருக்கின்றன, நெருக்கடிகள் இருக்கின்றன. 5 ஆண்டு காலம் வெளிநாட்டில் சென்று பல லட்சங்களை கொட்டி இறைத்து பெற்றோரை பிரிந்து மொழி தெரியாத ஒரு தேசத்திலே இருந்து
படிப்பை முடித்துவிட்டு வந்தால் இங்கே ஒரு தகுதி தேர்வை எழுத வேண்டும். பிறகு தகுதி பெற்ற மருத்துவர் என்று பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்த பிறகு பயிற்சி மருத்துவராக CMRI இந்த இன்டர்ன்ஷிப் முடிக்க வேண்டும். இவ்வளவு வேலைகளை எதிர்கொள்ள வேண்டிய மருத்துவ பட்டதாரிகளுக்கு என்னென்ன இக்கட்டுகள் இருக்கின்றன, தடைகள் இருக்கின்றன, இந்திய ஒன்றிய அரசு, தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டியது என்ன என்பனவற்றை ஆய்ந்து அவற்றை எல்லாம் தொகுத்து அவற்றை கோரிக்கைகளாக முன்வைத்து போராட வேண்டும் என்கிற ஒரு முனைப்புடன் சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கம் மாணவர்கள் சங்கத்தோடு இணைந்து போராடுகிறது. அரசியல் கட்சிகளால் இவ்வளவு நுட்பமாக மாணவர்களின் பிரச்சனைகளை கவனித்து உள்வாங்கி செயல்பட வாய்ப்பில்லை. ஆனால் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம் பொறுப்புணர்வோடு இந்த பிரச்சனைகளை ஆய்ந்து உங்கள் கோரிக்கைகளை எல்லாம் தொகுத்து இன்றைக்கு அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கான ஒரு அறப்போராட்டமாக இந்த போராட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு இந்திய ஒன்றிய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறது. 2022 ஆண்டு ஜனவரி 12ஆம் நாள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மொத்த பயிற்சி மருத்துவர் இடங்களில் 20 விழுக்காடு அளவிற்கான இடங்களை வெளிநாட்டில் மருத்துவம் பயின்ற மருத்துவ பட்டதாரிகளுக்கு வழங்கிட வேண்டும் என்கிற சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம் முன்வைக்கிற கோரிக்கையை, மருத்துவ மாணவ பட்டதாரிகள் சங்கம் வைக்கிற கோரிக்கையை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்திய ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். ஆகவே நம்முடைய கருத்தில் தமிழ்நாடு அரசுக்கு உடன்பாடு இருக்கிறது. நம்முடைய கோரிக்கையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் உடன்பாடு இருக்கிறது. ஆகவே 10% இருந்ததை 7.5% குறைத்து ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிற நிலையில் அதனை 20 விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என்கிற நமது கோரிக்கைக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசும் நம்மோடு இருக்கிறது என்கிற நிலையிலே நமக்கு ஆறுதல் அளிக்கிறது, ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது. இந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மனப்பூர்வமாக வரவேற்று ஆதரிக்கிறோம். இதை இந்திய ஒன்றிய அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையிலும் ஒரு கட்சியின் தலைவர் என்கிற முறையிலும் எனக்கு உண்டு என்பதை நான் உங்கள் முன்னால் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆகவே உரிய நேரத்தில் நாடாளுமன்றத்திலும் இந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கட்டாயம் எழுப்புவோம் என்கிற உறுதியை உங்களுக்கு நான் தர கடமைப்பட்டிருக்கிறேன். அத்துடன் உரிய அமைச்சரை சந்தித்து எழுத்துப்பூர்வமாக இந்த கோரிக்கையை கொடுத்து அவரிடத்தில் உங்கள் சார்பில் வலியுறுத்துவோம் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தேசிய மருத்துவ ஆணையம் 2022ஆம் ஆண்டிலேயே மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் FMG வெளிநாட்டில் மருத்துவம் பயின்ற பட்டதாரிகளை
பயிற்சி மருத்துவராக பயிற்சி பெறலாம் என்று அனுமதி வழங்கியுள்ளது. இந்த இடத்தில்தான் தமிழ்நாடு அரசின் கவனத்தை நாம் ஈர்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்எம்சி என்கிற நேஷனல் மெடிக்கல் கமிஷன், நம்முடைய தேசிய மருத்துவ ஆணையம் மாவட்ட அரசு மருத்துவமனைகளிலும் பயிற்சி பெறலாம் என்று அனுமதி வழங்கியுள்ள நிலையில் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் அதை நடைமுறைப்படுத்தாமல் நிறுத்தி வைத்திருப்பது ஏன்? நாம் ஏன் இங்கே போராட்டம் நடத்துகிறோம் என்பதற்கு இதுதான் காரணம். இந்திய ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை வைப்பது மட்டுமல்ல, 20 விழுக்காடாக அதை உயர்த்த வேண்டும் என்பது முதன்மையான கோரிக்கை, மிக மிக இன்றியமையாத கோரிக்கை. அயல் நாடுகளில் மருத்துவம் முடித்து வரக்கூடிய மாணவர்களின் நலன்களை கருத்தில் கொள்ளும் வகையில் நாம் முன்வைக்கிற கோரிக்கை இது ஒன்று. அதற்கு தமிழ்நாடு அரசும் நமக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது. முதலமைச்சரும் கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டிய, நடைமுறைப்படுத்த வேண்டிய கோரிக்கை, தேசிய மருத்துவ ஆணையமே மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் பயிற்சி பெறலாம் என்று அனுமதி வழங்கியுள்ள நிலையில் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் அதை நடைமுறைப்படுத்தாமல் தவிர்ப்பது ஏன்? தள்ளி போடுவது ஏன்? காலம் கடத்துவது ஏன்? அதில் என்ன உள்நோக்கம் இருக்கிறது என்று கேள்வி எழுப்புவதற்காகத்தான் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். தமிழ்நாடு அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக கூடியிருக்கிறோம். ஏற்கனவே உரிய தொடர்புடைய அதிகாரிகளை எல்லாம் நம்முடைய மருத்துவர்கள், தோழர் ரவீந்திரநாத், தோழர் சாந்தி போன்றவர்கள் பலமுறை சந்தித்து முறையிட்டிருக்கிறார்கள் என்றாலும் கூட அரசின் கவனத்தை ஈர்க்க இயலாத நிலை உள்ளது. எனவே வீதியிலே நின்று நாம் உரத்து பேச வேண்டிய ஒரு தேவை, அந்த தேவையின் அடிப்படையில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இதில் கவனம் செலுத்த வேண்டும். மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் தேசிய மருத்துவ ஆணையம் அனுமதித்திருக்கிற சூழலில் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று முதலமைச்சருக்கு இந்த அறப்போராட்டத்தின் ஊடாக வேண்டுகோள் விடுக்கிறோம். காலம் கடத்தும் இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம். அடுத்து தமிழ்நாடு அரசின் மருத்துவக் கல்லூரிகள், அரசு மருத்துவக் கல்லூரிகள், தனியார் மருத்துவக் கல்லூரிகள். தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரிகள் 36 கல்லூரிகள் இருக்கின்றன. புதிதாக தொடங்கப்பெற்ற 11 புதிய மருத்துவக் கல்லூரிகளில் எஃப்எம்ஜி பட்டதாரிகள் கடந்த காலங்களில் பயிற்சி மருத்துவம் மேற்கொண்டனர். ஆனால் இப்போது அதனை முழுமையாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த அனுமதியை மறுப்பதற்கு என்ன காரணம்? அந்த 11 புதிய மருத்துவக் கல்லூரிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற நிலையை மாற்றி அங்கே வெளிநாட்டு மருத்துவ பட்டதாரிகளுக்கு பயிற்சி மருத்துவம் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு கோரிக்கை. மாண்புமிகு முதல்வரின் கவனத்தை இந்த அறப்போராட்டத்தின் மூலம் ஈர்க்க விரும்புகிறோம். அதேபோல வெளிநாட்டில் மருத்துவம் பயின்றவர்களுக்கு தற்காலிக தகுதி சான்றிதழ் வழங்குவதில் பிஇசி என்கிற ப்ரொவிஷனல் எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட், அந்த சான்றிதழை வழங்குவதில்
உள்நோக்கத்தோடு காலதாமதம் செய்வதாக தெரிகிறது. இது ஒரு சாதாரணமான நடவடிக்கை. இதை எதற்காக காலம் தாழ்த்துகிறார்கள், தள்ளி போடுகிறார்கள் என்கிற கேள்வி இயல்பாக எழுகிறது. ஆகவே அந்த போக்கை கைவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில், உங்களின் சார்பில் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அதேபோல தமிழ்நாட்டில் மற்றும் வெளிநாட்டில் மருத்துவம் பயின்றவர்களில் பலருக்கு 2 அல்லது 3 ஆண்டுகள் பயிற்சி மருத்துவராக பயிற்சி பெற வேண்டும் என தமிழக மருத்துவ கவுன்சில் ஆணை வழங்கி வருகிறது. பிற மாநிலங்களில் அந்த நடைமுறை இல்லை. இந்த போக்கு அயல்நாடுகளில் படித்து வருகிற மருத்துவ பட்டதாரிகளுக்கு தேவையற்ற மன உளைச்சலை தருவதாக இருக்கிறது. ஏற்கனவே 5 ஆண்டுகள் அயல்நாட்டில் படிப்பதற்காக செலவழித்துவிட்டு லட்சக்கணக்கிலே பணத்தையும் செலவழித்துவிட்டு வந்ததும் இங்கே உடனடியாக தமிழ்நாட்டில் மருத்துவராக முடியாத நிலையை இதுபோன்ற நடவடிக்கைகளின் மூலம் காலதாமதம் செய்வதனால் எவ்வளவு மன உளைச்சல் ஏற்படும் அந்த மருத்துவ பட்டதாரிகளுக்கு என்பதை தமிழக மருத்துவ கவுன்சிலில் உள்ளவர்கள், அதிகாரிகள், உறுப்பினர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த போக்கை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம். இப்படி முக்கியமான பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் சட்டமன்றம் கூட இருக்கிறது. சிந்தனை செல்வன் அவர்கள் இங்கே உரையாற்றினார். இந்த பிரச்சனையை கட்டாயம் அவர் சட்டமன்றத்திலும் எழுப்புவார் என்கிற உறுதியை உங்களுக்கு வழங்க கடமைப்பட்டிருக்கிறேன். பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி 1ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. 1 மாத காலத்திற்கு மேலாக பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும். அந்த நேரத்தில் தோழர் ரவீந்திரநாத் அவர்களையும் தோழர் சாந்தி அவர்களையும் கலந்து பேசி உரிய முறைப்படி கோரிக்கை மனுவை தயாரித்து அந்த தொடர்புடைய அமைச்சரை சந்தித்து உங்களின் பிரதிநிதியாக நான் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்துவேன் என்கிற உறுதியை தந்து இந்த கோரிக்கைகள் வெற்றி பெற வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.